நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி காந்தாரா சாப்டர் 1 பற்றி நம்ம பேச போகிறோம். ரிஷப் ஷெட்டி இயக்கி வெளிவந்திருக்கின்ற படம் காந்தாரா சாப்டர் 1. ஏற்கனவே நீங்கள் காந்தாரா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். காந்தாரா படம் அது கர்நாடக மக்களுக்காக தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். அது ஒரு பேன் இண்டியா படமாக எடுக்கப்படலை. அந்த படம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் போகும். ஆங்காங்கே இந்த காமெடி இருக்கும். சில காமெடி நல்லாவும் இருக்கும், சில காமெடி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஒரு விஷயத்தை நோக்கி அந்த படம் போயிட்டே இருக்கும்போது ஏதோ கடவுள் தன்மை, தெய்வீகத்தன்மை அதில் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ அந்த கிளைமேக்ஸை நெருங்க 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 நமக்கு ஒரு சின்ன ஃபீல் வரும். கிளைமேக்ஸில் வாவுன்னு இருக்கும். ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. இது காந்தாரா சாப்டர் 1 அப்படின்றது சீக்குவலாக இல்லாமல் ப்ரீக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரீக்குவலாக பண்ணியிருக்காங்கன்னா, அது சீக்குவலாகவும் பண்ணலாம், ப்ரீக்குவலாகவும் பண்ணலாம். அதுக்கு நிறைய இடம் அந்த காந்தாரா ஃபஸ்ட் பார்ட்லேயே இருக்குது. அதாவது முதல் காந்தாராலே இருக்குது. இதில் ப்ரீக்குவல் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னால், இஷ்டத்துக்கு கதை சொல்லலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். புராண கதைகளாகவும் கடவுளை பற்றி சொல்லும் போது நிறைய விஷயத்தை நம்ம அள்ளி தெளிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். இதில் அவர் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு 1.25 கோடிக்கு பட்ஜெட்டுன்றாங்க. அது 15-16 கோடிக்கு எடுக்கப்பட்ட படம். அது 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு. இது 125 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒரு இயக்குனர் கதையை சரியாக எழுதி பக்காவாக பிளான் பண்ணி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை சரியாக செலவு பண்ணால் ஒரு படம் பர்ஃபெக்டாக வெளியே வருங்கிறது இது ஒரு படம். எந்த செலவை எங்கே பண்ணணும், அனாவசியமாக நடிகர்களுக்கு காசை கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணி செலவு கம்மி பண்ணியிருக்கும் போது தான் சில படங்கள்லாம் நம்ம ஊரில் பிசு போச்சு. ஆனால் இந்த படத்தில் எந்த தேவையோ அத்தனைக்கும் செலவு பண்ணி நல்லா அழகாக எடுத்துருக்காங்க. அதனால் இந்த படம் பார்க்குறது நல்லாயிருக்கு. இந்த படம் ப்ரீக்குவல் அப்படிங்கும்போது இது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் போர்ச்சுகீசர் கதை, மிளகுகள், பட்டைகள், லவங்கப்பட்டை, இது எல்லாமே வருது. இது எல்லா விஷயங்களையும் இருக்குது. காந்தாரான்னு ஒரு வேர்ல்டையே உருவாக்குறாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு குரூப்பு அந்த ஊரை விட்டு வெளியே வராமல் இருக்கிறாங்க. ஒரு விஷயம், அந்த வெளிவராமல் இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, 6th சென்ஸ்னு ஒரு படத்தில் சீன்ஸு, இன்னும் நிறைய ஹாலிவுட் படங்கள் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதை ஃபீல் பண்ணி அதை இன்ஸ்பைர் ஆகி இந்த பக்கம் எடுத்திருக்காரு. இதில் மிக 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 முக்கியமான விஷயம், ஒரு அரசர் அப்பா அந்த ஈஸ்வர கார்டன் அதுக்கு போகும்போது அவங்க அங்கே பாதிக்கப்படுறதுனால ஏற்படுற பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு நீண்ட காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு அரசன் தான் பையன் பட்டம் அளித்த பிறகு அவன் செய்கிற தவறு, அதன் பிறகு தான் பொண்ணு, அவள் தான் ஹீரோயின் ருக்மிணி, அவங்க அதன் பிறகு அந்த ரிஷப் ரெட்டியை அந்த இதுலேருந்து வெளியே இந்த மக்களாக இருக்கும்போதும் அங்கே வியாபாரம் பண்ணுறதும் அவங்களுக்கு ஏற்படுற சில அந்யோன்யம், லவ், இந்த மாதிரி விஷயங்கள் அது அப்படியே கடந்து போகுது. இதுக்குள்ளார ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கடவுள் தன்மை ரிஷப் ஷெட்டிக்கு வரும்போது அவர் அந்த ஃபைட் சீனில் அவர் காட்டக்கூடிய செயல் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் எதுக்கும் பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நெகிழ வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது பயமுறுத்த அளவுக்கு, மெய் சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப் ஆகி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குற அளவுக்கு பண்ணுறாரு. தான் எடுத்துக்கிட்ட கேரக்டரை, தான் எழுதின விஷயத்தை சரியாக ஒரு நடிகர், இயக்குனர் அவரே கொண்டு வந்திருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மிக முக்கியமான விஷயம், ஒரு ஹீரோன்றவன் அழகாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் இல்லை. ஒரு கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டரை முழுமையாக பண்ணாலே அவன் மிகப்பெரிய அழகான தெரியும், மிகப்பெரிய அற்புதமாக தெரிவாங்க. கடவுளாகவே தெரியக்கூடிய சூழ்நிலையை அவர் நடித்து வச்சுருக்காரு. இதில் மிக 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 சிறப்பாக இருக்குது. இந்த படங்களில் ஒரு புலி வர சீனாக இருக்கட்டும், அதன் பிறகு ஒரு அந்த சின்ன சின்ன மிருகங்கள் நிறையா ஒன்று வருது, அந்த பண்ணி வரதாக இருக்கட்டும், இது மாதிரி கிராஃபிக்ஸில் எல்லாமே, அப்புறம் உராங்குட்டான், இது மாதிரி ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணுற எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப இயல்பாக மக்களாக காட்டப்பட்ட விஷயம். இது புராண கதையிலே இன்ஸ்பயர் ஆகும்போது சில ஜிமிக்ஸ் நிறையா பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறையா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருக்குது. பட் அதை விளையாண்டுருக்காங்க, அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் ரசிக்கவும் நிறையா தான் இருக்குது. இந்த உண்மையிலே ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களாம். அதே போல் ஒரு ட்விஸ்ட்டாக சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகள் இருக்குது. அது நிறைய படம் பார்க்குறவங்க அதை புரிஞ்சிக்கலாம். பட் புரிஞ்சிக்கிட்டாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீனு, அந்த எண்டில் நாமளே அதை செஞ்சிடு, போட்டு தள்ளு, கொலை பண்ணு அப்படிங்கிற உலகம் நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்மளையே அதில் உள்ளுக்குள்ளே இன்வால்வ் கொண்டு இழுத்து நிற்க வச்சு செய்ய வைக்கிறாங்க.
அப்படி வந்து நம்மளை அந்த படத்தோட படமாக ஒன்றை வைக்கிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் பக்தி இல்லையோ, முதல் பாகம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த படம் பார்க்கும்போது எல்லாரையும் இந்த படம் பார்க்க அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நம்மளையே கொண்டு போயிடுறாங்க. நாம் படம் பார்த்து அப்படியே ஒரு பிரமிச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக வளவழா குழான்னு போகிறது. இன்னொன்று ஃபஸ்ட்டு படத்துலேயும் சரி இதுலேயும் சரி காமெடின்ற பேர்வையில் சில தேவையில்லாத காமெடிலாம் அந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்லேயும் இருக்குது, இதுலேயும் அதே மாதிரி சின்ன சின்ன இரிட்டேஷன் காமெடிலாம் இருக்குது. நல்ல காமெடிகளும் இருக்குது. அதுவும் ஃபைட் சீனு கிரிப்பாக போகும்போது அங்கங்கே காமெடி தூக்குறாங்க. அது லைட்டாக புன்முறுவல் வைக்கிது. ஆனால் சீரியஸில் அப்படி வைக்கிறது அது எந்த அளவுக்கு நல்லதாக கெட்டதான்னு தெரியல. ஆனால் படம் பார்க்கும்போது அது அப்படி கடந்து போகிற அளவுக்கு அடுத்தடுத்த காட்சி அமைப்பு சீன்ஸ்லாம் பிரமாதமாக பண்ணுறதுனால நம்ம கடந்து போயிடுறோம். இதில் வந்து ஏற்கனவே ஆயுஷ்குமார் அவர் வந்து காந்தாரா நடிச்சிருப்பார் பண்ணையாரா. இந்த படத்தில் அவரே ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதுதான் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா ஏன் அதே ஆர்டிஸ்ட்டை போய் இன்னொரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ண வைக்கணும்னு தெரியல. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சாங்கில் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து பாய் அசைச்சி டான்ஸ்லாம் பண்ணுறாரு. ஆனால் வந்து மியூசிக் வந்து போட்டு அதை மாற்றிருக்காங்க. அது ஏதோ சாங்கோ இல்லை சவுண்டோ ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்குது. அதை ஏதோ சரியாக வரல. படம் பார்த்துக்கும் போது அவங்களுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபை ஆகலன்ட்டு அந்த சவுண்டெலாம் கட் பண்ணிவிட்டு சாங் போட்டுருவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படம் எடுக்கும் போது ஒரு விஷயம் செஞ்சுட்டு நம்ம மாற்றிருக்காங்க. நிறைய விஷயம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் இந்த படம் தேட்டரில் நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் தான். இது தேட்டர் மெட்டீரியல் மூவி. அதே போல் படம் எடுக்கிறவங்க தமிழ்லேயும் எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு பணம் ரெடி பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணி படம் எடுத்தோம்னா நல்ல படம் எடுக்கலாம். இந்த படம் தேட்டரில் போய் பார்க்கலாம், பார்த்து கொண்டாடலாம். உண்மையை சிறப்பு நம்ம கொடுக்குற காசுக்கும் அவங்க எடுத்த காசுக்கும் ஒர்த்தான படம். நன்றி.